இந்த கல்யாணம் நடக்காதுப்பா. ஆ? ஆ? என்னம்மா சொல்ற? ஏன் கல்யாணம் நடக்காது? பா, இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க. நீங்க வாங்க. ஏமா கோவப்படாம விஷயம் என்னன்னு சொல்லு. உங்க மாப்பிள்ளை இப்ப எங்க தெரியுமா இருக்காரு? எங்கம்மா? அந்த மல்லி வீட்ல வந்து உட்கார்ந்துருக்காருப்பா. ஏமா அதனால என்ன? பா, அவ பழக்கமே வேணான்னு முடிவு பண்ணி தானே அவளை விரட்டி வச்சிருக்கோம். அவ வீட்டுக்கு இவர் ஏன்பா வரணும்? ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கணும்? ஏதாவது பேச வேண்டியிருக்குமா? அதுக்காக போயிருப்பாரு. பா, அக்கா கிட்ட போய் சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. பொய் சொன்னாரா? ஆமாப்பா. இப்ப கூப்பிட்டதுக்கு அவர் என்னமா சொன்னாரு? இத்தனை நாள் நீ கூப்பிட்டா நான் வந்தேன். என் வீட்டுக்கு எனக்கு வர தெரியும், நீ போன்னு துரத்தி விடுறாருப்பா. பா, எனக்கு என்னவோ அந்த மல்லி பெரிய சதி பண்ணி வச்சிருக்கான்னு தோணுது. மாமா அது தெரியாம இங்க வந்து உட்கார்ந்துருக்காரோன்னு தோணுது. அவர் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா நாளைக்கு கல்யாணத்துக்கே வரமாட்டாருன்னு தோணுதுப்பா. தேவையில்லாம சொந்த பந்தத்துல வர வச்சு அசிங்கப்பட போறோம். அம்மாடி, உன் அப்பா பேரு கதிரேசன், கோமாளி இல்ல. அப்படிலாம் இந்த கல்யாணத்தை நிறுத்திட முடியுமா அவரு? இந்த கல்யாணம் நடக்குமா? நீ கிளம்பி வீட்டுக்கு வாமா. நான் பேசி மாப்பிள்ளை அங்க வர சொல்றேன். அப்பா, நான் இங்கே நிக்கிறேன், நீங்க உடனே வாங்க. இப்பவே பேசி ஒரு முடிவு பண்ணணும். அம்மா, இன்னும் 2 சொந்தக்காரர்கள் எல்லாம் பத்திரிக்கை வைக்க வேண்டி இருக்குது. நான் அங்கதான் போறேன். நீ எதுக்கும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு வா. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சாங்க. ஏதாவது சாப்பிட்டீங்களா? சாப்பிட ஏதாச்சும் ரெடி பண்ணுவா? அங்க இன்னைக்கு நிறைய வேலை இருக்குமேங்க. ஏன் அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்தீங்க? இப்படி எல்லாம் பண்ணா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். அதனாலதான் நிஷா இப்படி கோச்சிட்டு போறா. சரி விடுங்க. நான் கோவிலுக்கு போயிருக்கேன்னு தெரிஞ்ச உடனே கிளம்பி போயிருக்க வேண்டியதானே. ஏன் பிடிவாதமா இங்கே உட்கார்ந்தீங்க? மல்லி, விஜய் தம்பிக்கு நீ ஹோசூருக்கு போன விஷயம் தெரிஞ்சிருச்சு. நீ ஏன் போன, எதுக்கு போன, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் தம்பி ரொம்ப கோவமா இருக்காரு. மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட இப்படி சொல்லாம போனது உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும். எனக்கும் வேற வழி தெரியலங்க, அதான் கிளம்பி போனேன். அப்ப நீ என்ன துளி கூட மதிக்கல மல்லி. அதனாலதான் அவ்வளவு தூரம் கிளம்பி போயிட்டேன். அப்படியெல்லாம் இல்லங்க. ரேணுகாவ உங்க அண்ணன் சந்தேகப்படுறது, நாகு சந்தேகப்படுறது, மனோகர் மாமா சந்தேகப்படுறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. நீ சந்தேகப்படுறதா என்னால புரிஞ்சுக்கவே முடியல. சந்தேகப்படுறேன்னு இல்லங்க. அது என்னன்னா, அப்போ நீ என்ன நம்பல தானே? என்ன நம்பாததுனால தானே மனோகர் மாமா, பாபு, நாகு இவங்க எல்லாரையும் நம்புறேன். அப்படியெல்லாம் இல்லங்க. அப்ப இத்தனை நாள நம்ம வாழ்ந்த வாழ்க்கை பொய்யின் தானே அர்த்தம்? நான் உனக்கு ஏமாத்துறவன், உன்னை மோசம் பண்றவன் அப்படின்னு தானே அர்த்தம்? புரியாம பேசாதீங்க. இல்லனா நான் முட்டாள். எனக்கு எதுவும் தெரியல. அதனாலதான் நீ உண்மையை கண்டுபிடிச்சு என்ன காப்பாத்தணும். அதானே அதுக்கு அர்த்தம். தம்பி, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. எங்க பொண்ண ரொம்ப பெரிய இடத்துல வச்சிருக்கீங்க. நாங்க உங்களை தப்பாவே நினைக்க மாட்டோம். எங்க எல்லார் மனசுலயும் ஒரு குழப்பம் இருக்கிறதுனால இப்படி ஒரு வேலை பண்றோம், அவ்வளவுதான். உங்க மனசுல இருக்கிற குழப்பத்தை மல்லி தலையில ஏத்தி அவளை தனியா ஹோசூர் வரைக்கும் அனுப்பிச்சிட்டீங்க, அப்படித்தானே? பத்திரமா தான் அனுப்பி வச்ச மாப்ள. நீங்க பேசாதீங்க. உங்க யாருக்கிட்டே எனக்கு பேசுறதுக்கு இஷ்டம் இல்ல. நான் எதுவா இருந்தாலும் மல்லி கிட்ட பேசிக்கிறேன். எனக்கு புரியல மல்லி, நீ ஏன் திரும்ப திரும்ப இந்த வேலையை செய்யறேன்னு எனக்கு புரியல. உன்னை நான் என்ன அவ்வளவு இன்செக்யூரிட்டிலையா வச்சிருக்கேன்? உன்னை விட்டுட்டு நான் போயிடுவேன்னு நினைக்கிறேன் மல்லி. உன்னை என்னை யாராவது பிரிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? என்னோட இந்த அன்பு, பாசம், காதல் இதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறியா? நான் சும்மா நடிக்கிறேன். உன்னை எப்படியாவது சம்மதிக்க வச்சு ரேணுகா கழுத்துல தாலி கட்ட விரும்புறேன்னு நினைக்கிறியா? இல்ல ஒரே நேரத்துல 2 பேரோட வாழ்றதுக்கு
நான் ரகசியமா ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்படி யோசிக்கிறத தவிர நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியத்துக்கெல்லாம் வேற லாஜிக்கை யோசிக்க முடியாத மல்லி. எனக்கு புரியுது. அவ மனநல சரியில்லாததால அவ நடந்துகிட்ட சில விஷயங்கள் உனக்கு அவ உண்மையிலே ரேணுகா தானான்னு குழப்பம் உண்டாக்கி இருக்கு. அது எனக்கு புரியுது. அதனால நீங்க சில விஷயங்களை முயற்சி பண்ணீங்க. அதெல்லாம் கூட நான் தப்பா நினைக்கல. ஆனா அது சம்பந்தமா நான் சொன்ன எந்த விளக்கமுமே உன் மைண்ட்ல ஏறல. சரி, அதையும் கூட நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு டிஎன்ஏ டெஸ்டே முடிஞ்சிருச்சு மல்லி. இன்னமும் நீ அவ்வளவு சந்தேகப்படுவேனா? அதுக்கு என்ன அர்த்தம் மல்லி? அப்ப என் மேல உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம்? அப்படியெல்லாம் இல்லைங்க. நீ ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணும் போதும் நான் அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி விடுறேன். ஆனா நீ மறுபடியும் எல்லாம் மீறி போய்கிட்டே இருக்க. சில விஷயம்லாம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்காவது நம்ம 4 பேரும் சேர்ந்து வாழ முடியுமா சொல்லு? நம்ம காதலிச்சு சேர்ந்து வாழ்ந்த பொண்ணு செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவளை எங்கேயோ ஒரு இடத்துல மனநலம் பாதிக்கப்பட்டவளை பாக்குறது இருக்கே, அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அது ரொம்ப பெரிய துயரம் மல்லி. அந்த வழி யாருக்கும் வரக்கூடாது. அது எனக்கு நடந்துருச்சு. அவளையும் விட முடியாம உன்னையும் விட முடியாம இத்தனை நாளா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவளை விட்டா அது பாவம், உன்னை விட்டா அது துரோகம். ஒண்ணு நான் பாவி ஆகணும், இல்ல துரோகி ஆகணும். இப்ப நான் என்ன செய்ய முடியும் சொல்லு மல்லி? அதுக்கு 2 பேருக்கும் நடுவுல நேர்மையா ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கணும். காதலிச்சவளையும் விட்டுறக்கூடாது, கல்யாணம் பண்ணவளையும் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிற எனக்கு தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா வழியையும் கொடுக்குறீங்க. நாளைக்கு நான் ரேணுகா கழுத்துல தாலி கட்டணும். அவ ஒரு சின்ன குழந்தை போல இந்த கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவ குடும்பமே இந்த கல்யாணத்தை நல்லா நடத்தணும்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் அவ குணமாகிறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும்னு நானும் நம்புறேன். நான் உங்ககிட்ட கேட்டு தானே இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்ச மல்லி. ஆனா இப்படி திடீர்னு நீ எங்கேயோ போயிட்டானா நான் எந்த தைரியத்துல அங்க போய் தாலி கட்டுவேன்? நான் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தா ரேணுகா என்ன ஆவான்னே சொல்ல முடியாது. நீ இல்லாம தாலி கட்டினா அது நான் உனக்கு செய்யற துரோகம் ஆயிடும். நான் என்ன செய்யறது? எனக்கு இதுக்கு மேல என்ன செஞ்சு உன்னை நம்ப வைக்கிறதுனே தெரியல மல்லி. முடிவா ஒண்ணு சொல்றேன். என் வாழ்க்கையில என் ஒய்ஃப்னா அது நீ மட்டும்தான். நான் உன்னதான் காதலிக்கிறேன், உன்னோட தான் வாழ போறேன். நீ, நான், வெண்பா நாம தான் குடும்பம். ஆனா ரேணுகாவை குணப்படுத்தி அவளை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதை செய்யறதுல இருந்து தவறுனா என் மனசாட்சியே என்ன கொன்றும். அதை நான் செஞ்சே ஆகணும். ரேணுகா குணமான உடனேயே அவகிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்லுவேன். அன்னைக்கு அவ அதை கண்டிப்பா புரிஞ்சுப்பா. அது வரைக்கும் நான் அவளை பாத்துக்க தான் செய்வேன். இதெல்லாத்தையும் யோசிச்சு நீ ஒரு நல்ல முடிவெடுக்கணும். இந்த ஜென்மத்துல உனக்கும் எனக்கும் இடையில வேற யாரும் வந்துடவே முடியாது. இது சத்தியம். நான் வரேன். மல்லி, மல்லி அழாத மல்லி. ஏன் இப்படி அழற? அவளை இப்படி கண்மூடித்தனமா நம்புறவரை நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? விஜய் தம்பி கண் கலங்கி பேசுறத பார்த்தா நமக்கே அவர் சொல்றத நம்பலான்னு தான் தோணுது. அப்படியே நம்பி அவங்க 2 பேரையும் சேர்ந்து வாழ விட்டுருவோமா? என் தங்கச்சி இப்படி இங்கேயே இருக்கட்டுமா? யோ, அவர் அவ்வளவு தீவிரமா இருக்காருன்னு சொல்ல வந்தேன். நீ ஏன் என்கிட்ட சண்டைக்கு நிக்கிற? இங்க பாரு, அவர் என்ன வேணாலும் தீவிரமா இருக்கட்டும். அந்த கல்யாணத்துல நமக்கு சம்மதம் கிடையாது. அதுதான் ஏன் முடிவு. நம்ம யாரும் அந்த கல்யாணத்துக்கு போகவும் கூடாது. அண்ணன், அவர் பேசினது நீ கேட்டல்ல? அவரு இப்படி கண் கலங்கி நான் பார்த்ததே இல்ல. இந்த மாதிரி அவரை கண் கலங்க விட்டு என்னால வேடிக்கை பார்க்க முடியாது. நானும் போகதானே செய்யணும். என்ன மன்னிச்சிருங்க. போவோம் மல்லி, வேற என்ன செய்யறது? நமக்கு விஜய் தம்பி வேணுமே. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு போவோம்.
என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னம்மா, என்ன பிரச்சனை? பா, எனக்கு விஜய் மாமா மேல இருந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. இந்த கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கையே போயிடுச்சு. டென்ஷன் ஆகாதம்மா. என்ன விஷயம்னு நிதானமா சொல்லு. மாப்பிள்ளை இங்க வந்துட்டாரா இல்லையா? வரலப்பா, கையோட வாங்கன்னு கூப்பிடுறேன். எனக்கு என் வீட்டுக்கு வர தெரியும், நீ போன்னு சொல்றாருப்பா. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? ராஜு, என்னம்மா பிரச்சனை? கல்யாணம் வரைக்கும் அவனை எங்கேயும் போக வேண்டாம்னு ரேணுகா சொல்லியிருந்தா. அவனும் சரின்னு தான் தலையாட்டினான். இன்னைக்கு திடீர்னு ஆர்கிடெக்ட பாக்கணும்னு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் தான். போறப்ப ரேணுகாவோட போன் எடுத்துட்டு போனான். ஆளை காணுமேன்னு அந்த ஆப்ல தேடி பார்த்தா அவன் நாகு வீட்ல இருக்கிறதா வந்துச்சு. அங்க எதுக்கு அவன் போய் சொல்லிட்டு போகணும்? கூப்பிட போன நிஷாவையும் திட்டி அமிச்சிருக்கான். நான் அங்க போறேன், இதான் என் வீடுங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்காருப்பா. நான் எங்க வேணாலும் போவேன், அதை யாரும் கேட்க முடியாதுன்னு சொல்றாரு. நாளைக்கு காலையில கல்யாணம் இருக்கும்போது மல்லிதான் முக்கியம்னு அங்க போனா என்ன பார்த்தோம்? அப்ப நம்ம ரேணுகாக்கு என்னப்பா மரியாதை இருக்கு? இப்ப இந்த மல்லி எங்கம்மா இருக்கா? நான் அங்க போனப்பா அவ வீட்ல இல்லப்பா. எங்கேயோ போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வந்தா. அவ ரகசியமா ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காப்பா. எல்லாரும் சேர்ந்து ரேணுவை தெருவுல நிறுத்த பாக்குறாங்க. எனக்கு பயமா இருக்குப்பா. நிசா, நாளைக்கு மாப்பிள்ளைக்கு என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும். மாப்பிள்ளை ரேணுகா கழுத்துல தாலி கட்டுவாரு. அதை அந்த கடவுளே நினைச்சாலும் மாத்த முடியாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மாப்பிள்ளை, என்ன நடக்குது மாப்பிள்ளை? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன பிரச்சனை? எதுக்காக எல்லாரும் நாளைக்கு கல்யாணம் நடக்காதுங்கிறாங்க? இவங்க சொல்றதெல்லாம் வச்சு நீங்க பேசாதீங்க. ஒருத்திக்கு புத்தி இல்ல, ஒருத்திக்கு நல்ல மனசு இல்ல. அதனால ஆளுக்கு ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் கல்யாணம் இவங்க முடிவு பண்ற விஷயமா? கல்யாணம் நிச்சயம் நடக்கும். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே மாப்பிள்ளை. அந்த மல்லி இழுத்துட்டு போய் அந்த வீட்டுல உட்கார வச்சுக்கிறா. இப்படி நாளைக்கு உங்களை வீட்டுக்குள்ள இழுத்து உட்கார வச்சுட்டா எப்படி வெளியில வந்து தாலி கட்டுவீங்க? அந்த வீட்ல ஏதோ நடந்துட்டு இருக்குப்பா. அவங்க எல்லாரும் ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிச்சயம் மல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டதா பிளான் பண்ணிட்டு இருக்கா. அது என்னன்னு மாமாக்கு தெரியும். ஆனா மாமா தான் ஏதோ சொல்ல மாட்டேங்கிறாரே. ஏய் நிஷா, என்ன ஏதுன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி உளறிக்கிட்டு இருக்காத. டேய், முதல்ல நீ ரேணுகாக்கு உண்மையா இருக்கணும். இங்க இருந்து போகும்போது நீ என்ன சொல்லிட்டு போன? ஆர்கிடெக்ட மீட் பண்ண போறேன்னு தானே போன. அப்புறம் நீ பாட்டுக்கு போய் அந்த மல்லி வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? மல்லி கல்யாணத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவளை கூப்பிடுறதுக்காக தான் நான் போனேன். அத உன்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு நான் நினைக்கல. ஏன்னா நீங்க யாரும் அவ்வளவு நல்லவங்க இல்ல. இதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல மாப்பிள்ளை, இது சரிபட்டு வராது. நான் அந்த மல்லி மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா அவ நடக்கலையே. அவ வராம இருக்கட்டும். என்னங்க நீங்க? அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. மல்லி இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அவளுக்கு இது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு புரியும். மல்லி சின்ன சின்ன தப்பு பண்ணிருக்கா, நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக அவ கல்யாணத்துக்கு வரவே கூடாதுன்னா கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. எதுமாமா சின்ன தப்பு? டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வச்சு எங்க குடும்பத்துக்கும் எங்க அக்காவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நிரூபிக்க முயற்சி பண்ணாலே அது சின்ன தப்பா? மல்லி இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது மாமா. அவ வந்தா நிச்சயம் கல்யாணத்தை நடத்த விட மாட்டா. மாப்பிள்ளை, இத்தனையும் கேட்டதுக்கு அப்புறமும் எனக்கு அதான் தோணுது. மல்லி கல்யாணத்துக்கு வர வேண்டாம். நானும் அதை தான் சொல்வேன். அந்த மல்லி கல்யாணத்துக்கு வரவே வேண்டாம். இங்க பாருங்க, நான் ரேணுகா கழுத்துல தாலி கட்டுறது ரேணுகா நான் மல்லி சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல யாரு வரலாம் வர வேணாங்கிறத நாங்க மட்டும் தான் முடிவு செய்வோம். இதுல வேற யாரும் முடிவுலாம் செய்ய முடியாது. சரிடா, நாங்க தான் முடிவு பண்ண முடியாது. ஆனா ரேணுகா முடிவு பண்ணலாம்ல? ரேணு, நீ என்ன சொல்ற? அக்கா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அந்த மல்லி வந்தா நிச்சயம் உன் கல்யாணத்தை நடத்த விட மாட்டா. அவ வரக்கூடாதுன்னு சொல்லு. அம்மாடி, நீ சொல்றதாமா இறுதி முடிவு. நீ என்ன சொல்ற? ரேணுகா, நீ என்ன ஃபீல் பண்ற? இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி மல்லி கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றியா? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுமா. ஓ முடிவுப்படி இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது அப்பாவுடைய பொறுப்பு. சொல்லு.
அக்கா உன் மனசுல இருக்கிறத பட்டுன்னு சொல்லு. நாங்க எல்லாருமே கூட இருக்கோம். ரேணு, இப்ப நீ எடுக்கிற முடிவுல தான் உன்னோட ஃபியூச்சரே இருக்கு. கவனமா உன் முடிவை சொல்லு. ரேணுகா, நீ என்ன சொல்ற? மல்லி கல்யாணத்துக்கு வரக்கூடாதா? சொல்லு. இந்த சமயத்துல விஜய் யோசிக்கிற மாதிரி தான் நாமும் யோசிக்கணும். அதுதான் நமக்கு சேஃப். இல்லனா விஜய்க்கு நம்ம மேல வெறுப்பு வந்துரும். மல்லி கல்யாணத்துக்கு வரட்டும். நீங்க எல்லாரும் என்ன சொன்னாலும் விஜய் சொல்றதுதான் உண்மை. மல்லி இல்லாம நான் இங்க வந்திருக்கவே முடியாது. மல்லி, வெண்பா, நான், விஜய், நாங்க தான் குடும்பம். அதனால எந்த முடிவா இருந்தாலும் நாங்களே எடுத்துக்கிறோம். நீங்க யாரும் தலையிடாதீங்க. உனக்காக சண்டை போட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? இவ தலையிலே இவன் மண்ணை வாரி போட்டுக்கிறா. என்ன சொல்ல? மாப்பிள, இதுக்கு மேல உங்க குடும்ப முடிவுல நான் தலையிட மாட்டேன் மாப்பிள. நான் வர்றேன். தேங்க்ஸ் ரேணுகா. நம்ம கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து நல்லா இருப்போம். தைரியமா இரு. என்னோட பழைய சபதம் ஒண்ணு இருக்கு விஜய். நீ என் கழுத்துல தாலி கட்டுறத மல்லி பார்க்கணும். அவ கதறி அழணும். அத நான் பார்க்கணும். அந்த சபதத்தை நிறைவேத்தாம நான் விடவே மாட்டேன். அவளை விட்டா அது பாவம், உன்னை விட்டா அது துரோகம். ஒண்ணு நான் பாவி ஆகணும், இல்ல துரோகி ஆகணும். இந்த கல்யாணம் அவ குணமாகிறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும்னு நானும் நம்புறேன். வாழ்க்கையில ஒய்ஃப்னா அது நீ மட்டும் தான். நான் உன்னதான் காதலிக்கிறேன். உன் கூட தான் வாழ போறேன். கேக்குறீங்களே, உங்களை நம்பாம வேற யாரை நம்புவேன்? ஒரு அனாதை போலதான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். என்ன அரவணைச்சு பாதுகாத்தது நீங்க. அன்புனா என்னன்னு உங்ககிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாசம்னா என்னன்னு உங்ககிட்ட தான் நான் படிச்சேன். காதல்னாலும் என்னன்னு உங்ககிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். நான் இப்பவும் சரி, எப்பவும் சரி, என் அடி மனசுல இருந்து சொல்லுவேன், உங்களை மாதிரி யாரும் ஒரு பொண்ணு காதலிக்க முடியாது, காதலிக்கவே முடியாது விஜய். உங்க காதல் அவ்வளவு உண்மையானது விஜய். என்னங்க மொபைல்ல என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? ரீல்ஸ்ல என்னெல்லாம் பண்றாங்க பாரு, வெரி இன்ட்ரெஸ்டிங். என்ன பண்றாங்க? ஒரு வயசான தம்பதிகள் வயசான காலத்துல எப்படிலாம் ஒருத்தர் கேர் பண்ணிக்கிறாங்க பாரு. வயசானாலும் ஒரு புருஷன் பொண்டாட்டியால இவ்ளோ காதலோட இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியுங்க. எங்க ஊர்லயும் இந்த மாதிரி நிறைய பெரியவங்களை பாத்திருக்கேன். புருஷன் பொண்டாட்டி ஒருத்தர் பிரியவே மாட்டாங்க. ஒருத்தர் குழந்தை பாத்துக்கிற மாதிரி பாத்துப்பாங்க. மல்லி, இந்த காதல்லாம் ஒரு கட்டத்துல இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் அஃபெக்ஷன் மட்டும்தான் இருக்கும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒருத்தர் காதலிக்கணுங்கிற வைராக்கியம் மனசுல இருக்கணுங்க. அது மட்டும் இருந்துச்சுன்னா அவங்களோட காதலுக்கு என்னைக்கும் முடிவே இருக்காது. நாம அப்படி இருப்போமா மல்லி?
நான் அப்படி இருப்பேன், அப்படிதான் உங்களை பார்த்துப்பேன். நீங்க அப்படி இருப்பீங்களான்னு நீங்க தான் சொல்லணும். அது அவங்கவங்க மனசுல பண்ணிக்கிற சத்தியம். நான் என் மனசுல அப்படி ஒரு சத்தியம் பண்ணிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏங்க ஏங்க ஆ? ஆ, ஆ. என்ன மல்லி? திடீர்னு எங்க போயிட்டீங்க? நான் ஒரு நிமிஷம் நம்ம வயசான காலத்துக்கே போயிட்டேன். அப்படியா? அப்ப நான் எப்படி இருந்தேன் சொல்லுங்க? ம்? முடி மட்டும் நரைச்சு இருந்துச்சு. ஆனா இந்த கன்னத்துல இருக்கிற வெக்கம், உன் கண்ணுல இருக்கிற வெளிச்சம், இது எதுவுமே மாறல மல்லி. உன் இடுப்பு எலுமிச்ச கலர்ல அப்படியே இருந்துச்சுன்னா பாத்துக்கோயேன். ம். அப்பவும் என் இடுப்பதான் பாத்தீங்களா? உங்கள விடு விடு மல்லி 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 மல்லி. ஆனா ஒரு விஷயம் மல்லி, அப்போ நாம ரொம்ப அன்பா இருந்தோம், இதே காதலோட சந்தோஷமா இருந்தோம். சரி, எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்றியா? என்ன ப்ராமிஸ்? நாம எப்பவுமே எந்த வயசுலயும் இதே அன்போட இதே காதலோட இருக்கணும். நமக்கு இடையில யாரும் வரக்கூடாது, ஏன் காத்து கூட வரக்கூடாது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.